எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாதாரண தலைவலியை எப்படி எளிய முறையில் குணப்படுத்தலாம் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடிக்கடி கூறப்படும் ஒரு உடல்நல பிரச்சனை தலைவலியாகும். சிறு மன அழுத்தம், ஒற்றை தலைவலி அல்லது வேறு நோய்களின் அறிகுறியாகவும் இருக்கலாம். தலைவலியை எப்படி சரி பண்ணலாம்? தலைவலியை எந்த காரணம் நீக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓய்வு, மருந்து மற்றும் சில காரணிகள் தலைவலியை போக்கும். முதலாவதாக நாம் பார்க்க போவது சாதாரண தலைவலி. சாதாரண தலைவலிக்கு மருந்து தேவையில்லை. ஒரு துணியை வெந்நீரில் நனைத்து கழுத்தின் பின்புறம் போட்டு கழுத்தையும் தோள்களையும் பிடித்து விடுவது பெரும்பாலும் குணமளிக்கிறது. இரண்டாவதாக ஒற்றை தலைவலி. ஒற்றை தலைவலியின் முதல் அறிவு தென்பட்ட உடனே நீங்கள் பண்ண வேண்டியது கடுங்காப்பி அல்லது பால் சேர்க்காத டீ, கடுந்தேநீருடன் பேராசிட்டமால் மாத்திரையை சாப்பிடலாம். அதிகம் வெளிச்சம் இல்லாத அமைதியான இடத்துல படுத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய பிரச்சனை பற்றி அதிகம் அலட்டிக்கொள்ளாமல் அமைதியாக இருக்க முயலுங்கள். இதுவே தலைவலியை போக்கும். தலைவலி அதிகமானாலோ ஒரு சில காரணங்களாலோ தலைவலி சரியாகாமல் இருக்கலாம். படிக்கும்போது தலைவலி, கண்வலி வந்தால் வெள்ளெழுத்து கண்ணாடி பெரும்பாலும் உதவியாக இருக்கும். சைனஸு, சளித்தொல்லை இருந்தால் தலைவலி குறையாது. அதற்கு சுடுதண்ணீர் குடிக்கவும், சைனஸ் இருக்கும் பகுதியில் அதாவது மூக்கு, கன்னம் பகுதியில் சுடுதண்ணி வச்சு ஒத்தனம் கொடுக்கலாம். நீராவியும் பிடிக்கலாம். வேறு சில காரணங்களாலும் தலைவலி வரலாம். பிரெயினில் அப்நார்மல் கண்டிஷன், இரத்த சோகை, இரத்த அழுத்தம், இதய நோய்கள், வேறு சில நோய்களின் அறிகுறிகளாகவும் இருக்கலாம். தலைவலி குறையாமலோ அதிக நாட்கள் இருந்தாலோ டாக்டரை பார்த்து பரிசோதனை பண்ணிக்குவோம்.